வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரியுதா பார்த்தீங்களா? அவரை செடி தான் நடுவோம். ஆடி பிறந்த உடனே மொதல் தேதியிலே வந்து பள்ளம் நோண்டி நம்ம ஆற போட்டு பள்ளம் அதுக்கான எருவு கொட்டி மண்ணு தள்ளி நம்ம வந்து வீட்டை வந்து அவரை, பீர்க்கங்காய், பூசணி மற்றும் புடலங்காய் நல்லா வந்து வீட்டில் நடுவோம். வீட்டிலே வந்து நம்ம குழி போட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நடுவோம். வீட்டு தோட்டத்தில் நடுவோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க. காய் வைக்க ஆரம்பிக்கும் மைல்டாக. தையில் வந்து கரெக்டாக பொங்கலுக்கு இதெல்லாம் அறுவடைக்கு வருங்க. சூப்பராக நம்ம முன்னோர்கள் வந்து எதை மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அருமையாக நம்ம வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் தேவையான ஒரு இது வந்து வீட்டுக்கே வந்து இந்த தை மாதத்தை வந்து ரொம்ப விமர்சையாக பொங்கல் கொண்டாடுவோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், வீட்டையே நாங்கள் நட்டுருக்கோம். பார்த்தாவே தெரியும். மேலே அவரை கொடி, கீழே வந்து ஒரு குச்சி நட்டுட்டு அது மேலே கொடி ஓர விடுவோம். பந்தல் போடுவோம். கொடியவரை, இது வந்து கொடியவரைங்க. நாட்டு அவரை இருக்குது. இதுலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. சிகப்பாக இருக்கும், சிகப்பாக பூ பூக்கும். அதாங்க நாட்டு அவரை. கொடிலாம் கூட சிகப்பாக இருக்குங்க. பாருங்கள், பூசணிக்காய் நம்ம இப்போ தோட்டத்தெல்லாம் வந்து நம்ம போட்டுன்னு பாருங்கள். பூசணிக்காய் அதிலே ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. பூசணிக்காய் இது ஒரு வெரைட்டிங்க. பக்காவாக வீட்டே வந்து பொங்கலுக்கு, பெரும்பொங்கலுக்கு பக்காவாக தயாராகிடுச்சுங்க. பொங்கலுக்கான ஒரு காய்கறியாக தான் ஆடி போனால் ஆவணி, அதை மாதிரி ஆடியிலே விதை நட்டு இதை நம்ம பீர்க்கங்காய் பார்க்குறோம். நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்கு இது மாதிரியான ஒரு முன்னோர்கள் வந்து வீட்டையே வந்து நட்டு காய்கறி பயன்படுத்தியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.